மேடம், ஆயிரக்கணக்கான ஆடுகளை குர்பானி கொடுத்தாலும் அது வந்து பக்ரீத் காலம். ஒரே ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தாலும் அது வந்து தேர்தல் காலத்து செந்தில் பாலாஜி இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவங்க பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறவங்க எல்லாம் இப்படி பேசினா அதுக்கப்புறம் நேர்மையா அரசியல் செய்யறவங்க எப்படி பேச முடியும்? இன்னைக்கு திடீர்னு டெல்லிக்கு ஏன் போனாரு? இன்னைக்கு தமிழ்னு பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு ஹைகோர்ட்ல பேசுறதுக்கு, உச்ச நீதிமன்றத்துல பேசுறதுக்கு வடநாட்டவர் தான் ஒருத்தர் தேவை இவங்களுக்கு. இன்னைக்கு தன்மானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு படம் எல்லா இணையதளத்திலும் வந்துட்டு கொண்டிருக்கிறது. ஒருவரை பார்த்த உடனே திராவிட முன்னேற்ற கழக எம்பிங்கெல்லாம் படால்னு எந்திரிச்சாங்களாம். பிரதமரை பார்த்து அல்ல, முதல்வரை பார்த்து அல்ல, முதல்வரின் உறவினரை பார்த்து. இதுதான் நடந்து கொண்டு இவர்கள் தன்மானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வந்திக்கிறது நிர்மலா சீதாராமன் வாய்ப்பு போயிருக்கிறார். எங்கள் தமிழ்நாடு நிதி அமைச்சருடன் மத்திய அமைச்சர் வாதத்தை தயாரான்னு சேகர்பாபு பேசுறாரு. சேகர்பாபு ஒண்ணு கேட்கட்டும், வாதம் செய்யறதுக்கெல்லாம் தயாரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு நான் அன்னைக்கு கூட பார்த்தேன். எல்லா பொய்யும் ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகையில தமிழக நிதி அமைச்சர் சொல்லி இருக்கிறார். 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்து விட்டு. ஆனா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய பொருளாதாரம் உலகிலேயே 3வது பொருளாதாரமாக பீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள். சேகர் பாபு சொல்ற அளவுக்கு எல்லாம் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் இல்ல. அவங்களின் அறிவு, ஆற்றல் இன்று 3வது முறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவிலேயே தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார்கள். கனிமொழி சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை ஏளனம் செய்கிறார்களாம். நீங்க தான் ஏளனம் செய்கிறீங்க. நான் கேட்கிறேன், இதே கனிமொழி அக்காட்ட கேட்கிறேன், மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டுல அதிக விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க ஏமாற்றுவாங்க. அதை கோயிட்டு கொண்டிருந்த மக்கள் ஏளனமாக நீங்க மக்களை நினைக்கிறீர்களா? நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுவோம், அவங்க கேட்டுக்குவாங்க, ஓட்டு போடுவாங்க, செய்யலாம் வேண்டியதில்லை அப்படின்னு யாரு ஏளனமாக மக்களை நினைக்கிறார்கள்? நீங்க தான் மக்களை ஏளனமா நினைக்கிறீங்க. ஆனா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பெண்மணி அங்க நம்ம பாராளுமன்றத்துல நமது நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். பிரதமர் எழுந்து வந்து கையை கொடுக்கிறார். எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் பெண்ணினத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் கனிமொழி அவர்கள் தான் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்க எங்க வீட்டு முன்னால் நேற்று கருப்பு கொடி காட்டிட்டு நின்னோம். நாங்க மக்களுக்காக நின்னோம். இதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னாரு. எதுக்கு? நாங்க வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம், டாஸ்மாக படிப்படியா குறைப்போம். எங்க குறைச்சிங்க? அப்ப நீங்க தான் தமிழக மக்களை ஏளனமாக நினைக்கிறீர்கள். சொல்றதெல்லாம் சொல்லட்டும், அவங்க தலையாட்டிட்டு ஓட்டு போடுவாங்க, அவங்களை ஏமாத்தலாம். நீங்க தான் ஏளனமா நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் தமிழக மக்களை மதிக்கிறோம். அதனால்தான் சாமானிய மக்களின் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம். நன்றி தம்பிங்களா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.